அண்மைச் செய்தி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வை சுமார் 22 லட்சம் பேர் எழுத உள்ளனர். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்க இருக்கிறது. மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான இந்த நீட் தேர்வை சுமார் 22 லட்சம் பேர் எழுதியிருப்பதாக தேசிய தேர்வு முகமை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் 14 நகரங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 552 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மையங்களினுடைய எண்ணிக்கை என்பது 5468 என சொல்லப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். காலை 11:30 மணிக்கு தேர்வர்கள் தேர்வு அறைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். அவர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு மேல் தேர்வறைக்கு செல்ல அனுமதி கிடையாது. அதாவது 1:30 மணிக்குள் தேர்வர்கள் தேர்வறைக்குள் இருக்க வேண்டும். அதற்கு கூடுதலான நேரத்தில் வந்தால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு அறையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் உள்ளே செல்லக்கூடிய தேர்வுகளுக்கான இந்த கட்டுப்பாடுகள் தேசிய தேர்வு முகமையால் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த எழுத்து அச்சிடப்பட்ட எந்த பொருளையும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்கின்ற அறிவித்தல் இருக்கிறது. கையில் கொண்டு செல்லக்கூடிய அந்த ரப்பர், பென்சில் இது போன்ற ஏதேனும் ஒரு பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது. அதை தவிர்த்து அச்சிடப்பட்ட வாட்டர் பாட்டில் இது போன்ற பொருட்களை உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கிறது. பென்சில் பாக்ஸ், லாக் டேபிள், கால்குலேட்டர், பிளாஸ்டிக் பவுச் உள்ளிட்டவை எடுத்து செல்லக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கக்கூடிய மொபைல் போன், ப்ளூடூத், இயர்போன், மைக்ரோபோன், பேஜர், ஹெல்த் பேண்ட் ஆகியவற்றை எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பர்ஸ், ஹேண்ட்பேக், பெல்ட், தொப்பி இதெல்லாம் அணிந்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. கை கடிகாரம், பிரேஸ்லெட், கேமரா, ஜுவல்ஸ், மெட்டல் பொருட்களுக்கும் உள்ளே எடுத்து செல்வதற்கு தேர்வர்களுக்கு அனுமதி கிடையாது. உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில்கள் ஒரு சில தேர்வு மையங்களில் அங்கே இருக்கக்கூடிய தேர்வு மைய கண்காணிப்பாளர் அனுமதித்தால் அதனை பயன்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்வரையிலுமே குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வர்கள் மதம், கலாச்சாரம் போன்ற வகையில் உடை அணிந்து உள்ளே செல்ல வேண்டும் என்றால் இந்த அனுமதிக்கப்பட்ட நேரம், அதாவது 11:30 மணிக்கு முன்னாலேயே அவர்கள் தேர்வு மையத்திற்கு சென்று அவர்கள் அணிந்து வரக்கூடிய உடை பற்றிய தகவலை தெரிவிக்க வேண்டும். நான் இந்த உடையில் தான் தேர்வு எழுத போகிறேன் என்பதை தெரிவிக்க வேண்டும். அது அவர்களுடைய பீக்கிங் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சோதனை நடைபெறும் போது அவர்களுக்கு எளிதாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கலாச்சார பாரம்பரிய உடையுடன் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஆனால் முன்கூட்டியே அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலையும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. ஆடைக்கான கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கடினமான ஆடை அணிந்து வருவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. லாங் ஸ்லீவ் ஆடை அணிய அனுமதி இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இயற்பியல் பாடப்பிரிவில் 45 கேள்விகள் கேட்கப்படும். வேதியியல் பாடப்பிரிவில் 45 கேள்விகள் கேட்கப்படும். உயிரியல்ல தாவரவியல், விலங்கியல் சேர்த்து 90 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் வீதம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். தவறான ஒரு பதிலுக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படும். பதில் அளிக்கவில்லை என்றால் அதற்கு எந்த பூஜ்ஜியம் இருக்கும். அதுக்கான மதிப்பெண் கழிக்கப்படாது, அதுக்கு எந்த மதிப்பெண் வழங்கப்படாது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.